श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இன்னைக்கு நம்மளோட செஷனோட பேர் கோயில் அப்படிங்கிறது. கோயில் அப்படின்னா என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். What does கோவில் mean? கோவில் கோயில் ஆல் சேம் தான். அப்படின்னா என்ன? என்னம்மா? கோவில்னா வந்து பெருமாள் இருக்கிற இடம் அடியன். சூப்பர். கோவில்னா பெருமாள் இருக்கிற இடம். அடியன் கோவில்னா டெம்பிள் அடியன். கோவில்னா டெம்பிள். வெரி குட். அப்புறம் எனி மோர் ஆன்சர்ஸ்? அடியன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான இடங்கள். சார் ஓகே. வேற? ஸ்லோகம் சேவிப்பா. ஸ்லோகம் சேவிக்கிற இடம். ஓகே வெரி குட். அப்புறம் அப்புறம் என்ன? எல்லா பாயிண்ட்டும் வந்துச்சு. இதுதான் நம்ம கத்துக்க போறோம் இந்த செஷன்ல. ஓகே சூப்பர். So let us begin with the July session of our stories and values. மந்த்லி ஒரு செஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த மந்த் நம்ம பண்றது கோயில் டெம்பிள் அப்படின்ற செஷன். நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே தான் சேர்த்து நம்ம படிக்க போறோம், இன்னைக்கு கத்துக்க போறோம். சரியா? சோ கோயில் அப்படின்னா என்னன்னு கேட்டா பெருமாள் இருக்கிற இடம். இப்போ பெருமாள் பகவான் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம ஒரு செஷன்ல படிச்சிருக்கோம். நம்மளோட செகண்ட் செஷன் பெருமாள் அப்படிங்கிறது தான். அப்படி படிக்கும் பொழுது நம்ம என்ன கத்துண்டோம் பெருமாளை பத்தி? ஓகே, அது ஒரு ரிவிஷன் உங்கள்கிட்டே கேட்கிறேன். பெருமாளை பத்தி நம்ம என்ன கத்துண்டோம்? ஏதாவது எனி பாயிண்ட்ஸ் தட் யூ கேன் ரிமெம்பர் ஃப்ரம் தட் செஷன்? மடப்பள்ளி. மடப்பள்ளி. ஓகே, அது வந்து கோயில் பரிபாஷையில இருக்கிறது. ஒத்தொத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேக்குறேன். சரியா? ரங்கராமானுஜம் நீ சொல்லு கண்ணா. அடியன் திரு ஆலவட்டம். திரு ஆலவட்டம். ஓகே, நீங்க எல்லாருமே வந்து கோவில்ல இருக்கிற பரிபாஷை பத்தி அடியன் கிட்ட சொல்றீங்க. அடியன் கேட்டது என்னன்னா பெருமாள்னா யாரு அப்படின்னு கேக்குறேன். பெருமாள்னு ஒரு செஷன் நம்ம பண்ணோம், செகண்ட் செஷன் ஆஃப் ஆர் ஸ்டோரி. பெருமாள் வந்து நம்மளோட ஆர்ட்ட வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவா, டேக்கால் பண்ணுவா, வந்து அத கிரியேட் பண்ணுவா. அடியன் Perumal is one who creates, safeguards and destroys. Okay, super. அடுத்தது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க குழந்தைகளா. நான் கூப்பிடுறேன் ப்ளீஸ். வைஷ்ணவி சொல்லுமா. பெருமாள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பாரு. எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பாரு. ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். அடுத்தது வேதாந்த் நீ சொல்லுமா. அடியன் பெருமாள் தான் நம்ம படிச்சிருக்காரு. நம்மள படைச்சிருக்காரு. வெரி குட். கிரண்மயி நீ சொல்லுமா. நித்தியமானந்தம். 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 Fantastic. Perumal is the one who is Nityam and who is Anandam by nature. Great. Okay. வேற ஹிருத்யா நீ ஆல்ரெடி ஆன்சர் பண்ண அந்த கை தூக்கலா? ஓகே ரைட், வெரி குட். சோ நம்ம இப்போ என்ன கத்துட்டு இருக்கோம்னா பெருமாள் வந்து somebody who is eternal, அவர் நித்தியமா இருப்பார், அவர் பிளிஸ்ஃபுல்லா இருப்பார், ஆனந்தமயமா இருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும், ஞானமா இருப்பார், நாலேஜபிளா இருப்பார், அவர் ஃபிளாலெஸ்ஸா இருப்பார், அமலமா இருப்பார். இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இந்த பெருமாள் வந்து லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்ப இவர் எங்க இருப்பார் அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கெல்லாம் குவெஸ்டின்ஸ் வரலாம். ஆக்சுவலி பெருமாள் எங்கேயும் இருக்கிறவர் தான், எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் தான் பெருமாள்.
பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பெருமாளுடைய பிரசன்ஸ 5 ஃபார்ம்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. சரியா? சோ பெருமாள் exists in 5 different forms or states so that we can understand and experience him in some way. பெருமாள் is omnipresent. அவர் எங்கேயுமே எங்க பார்த்தாலும் தான் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். நீங்களாம் நெக்ஸ்ட் இயரோ இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் இயரோ தசாவதாரங்கள்லாம் கத்துப்பேன். அப்போ நரசிம்மாவதாரம் கத்துக்கிறச்சு யூ வில் கெட் டு நோ தட் எப்படி பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல் ஸ்டோரி நீங்க படிப்பேன். So Perumal is omnipresent. He is present everywhere. But for our understanding and comprehension, we say that there are 5. இத 5 நிலைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அது என்னன்னு கேட்டா பரநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ பரநிலைனா என்னன்னு கேட்டா பெருமாள் அவரோட ஒரிஜினல் அபோர்டு, ஒரிஜினல் ஹவுஸ் அங்க இருக்க. அது எது? அதுதான் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு ஒரு இடம். அந்த ஸ்ரீ வைகுண்டம் சூப்பரா இருக்கும். அது அப்படியே பிளிஸ்ஃபுல்லா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அங்க எப்பவுமே ஸ்ப்ரிங் சீசனா தான் இருக்கும். யாருக்குமே பசி எடுக்காது, யாருக்குமே தாகம் எடுக்காது. எல்லாரும் யூத்ஃபுல்லாவே இருப்பா, எல்லாரும் ஹாப்பியாவே இருப்பா. அந்த மாதிரி ஒரு இடம். அதுதான் பெருமாளுடைய ஒரிஜினல் அபோர்ட், அவரோட வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பரலோகம் ஆர் ஸ்ரீ வைகுண்டம். அதுல பெருமாள் இருக்கார் இல்லையா? பெருமாள் எங்க பார்த்தாலும் இருக்கார். அந்த பரலோகத்துல இருக்கிற பெருமாளுக்கு பரனான பெருமாள், பரவாசுதேவன் அப்படின்னு பேரு. So that state of Perumal, that form of Perumal is para or paranilai. Okay, இது ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன பண்றார்? பெருமாள் ஆபீஸ் போறார். நம்ம எல்லாம் ஆத்துல இருக்கோம், அப்புறம் ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா? அந்த மாதிரி அம்மா அப்பா எல்லாம் ஆத்துல இருக்கா, ஆபீஸ் போறா, வேலைக்கு போறான். அந்த மாதிரி பெருமாளும் வேலை பண்றதுக்கு போவார். அவர் எங்க போவார் அப்படின்னு கேட்டா அவர் திருப்பார்கடல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவார். அங்கதான் அவர் 4 other forms எடுத்துட்டு ஒர்க் பண்ணுவார். அதுக்கெல்லாம் வியூக நிலைகள் அப்படின்னு பேரு. வியூக நிலை அப்படிங்கிறது 4. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த மூர்த்தியா பெருமாள் வருவார். இந்த நேம்ஸ் இப்போதைக்கு நீங்க லேர்ன் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் know that there are 4 forms in வியூக நிலை which are functional forms for governance. இந்த வேர்ல்ட நன்னா கவர்ன் பண்ணணும், நன்னா எல்லாரையும் வழி நடத்தணும். இந்த மாதிரி கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றாரோ இல்லையோ, பெருமாள் நிறைய வேலை பண்றாரோ இல்லையோ, வேலை பண்றச்சே அவர் எடுத்துக்கிற ஃபார்ம்ஸ்க்கு வியூக ஃபார்ம்ஸ்னு பேர். பரா ஃபார்ம் அப்சல்யூட் ஃபார்ம். அது எப்பவுமே பிளிஸ்ஃபுல் என்ஜாய்மெண்டா இருக்கிற ஃபார்ம், என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு ஏற்பட்ட ஃபார்ம். வியூக ஃபார்ம் ஃபங்க்ஷனல் ஃபார்ம், ஆபீஸ்ல வேலை பண்ற மாதிரி இருக்கிற ஃபார்ம். ஆச்சா? இப்போ இந்த பர வியூக இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்மளால சேவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம இந்த லைஃப் முடிச்சுட்டு மோட்சம் போறச்சே அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளால பார்க்க முடியாது. சோ யாருக்காக பெருமாள் வேலை பண்றாரு? இந்த ஆபீஸ்ல வியூகமூர்த்தியா பெருமாள் வேலை பண்றாரோ இல்லையோ, அது யாருக்காக வேலை பண்றாரு அப்படின்னு கேட்டா நம்மளுக்காக தான் வேலை பண்றாரு. நம்மள வழி நடத்தணும், நம்மள ஒழுங்கா எல்லா வேலையும் பண்ண வைக்கணும், நம்மள ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் வேலை பண்றாரு. சோ நம்மளுக்கே அவர் காம்ப்ரிஹெண்டபிளா இல்ல, நம்மளாலேயே அவர் பார்க்க முடியலன்னா அப்புறம் சரி வராது இல்லையோ. அவர் நம்மளுக்கு தெரியணும். அதனால என்ன பண்றார்? அவர் விபவத்துல வரார், விபவாவதாரம் எடுத்து வரார். விபவாவதாரம்னா என்னன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த ஃபேமஸ் தசாவதாரம். பெருமாள் comes down, he incarnates, he takes avatars like Matsya, Kurma, Varaha, Narasimha, Vamana, Parashurama, Rama, Balarama, Krishna, Kalki and many more. He also takes Hamsa, Hayagrivam and many other avatars. Okay, so all these avatars that he takes for our sake come under the Vibhava category. Perumal Vibhava avataram
நம்மளுக்காக எடுக்கிறார், நம்மளாம் பார்க்க முடியணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறார். இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த விபவாவதாரத்தை நம்மளால இப்ப பார்க்க முடியறதா? இப்ப நம்மளால ராமரை சேவிக்க முடியறதா நினைச்சோன்னா? இல்ல. ராமாவதார காலத்துல ராமர் இருந்தார், பட் இப்போ அவர் இல்ல அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுறது, நம்மளுக்கு அது விட்டு போயிடுறது. somehow we are not able to see God when he incarnated, because we didn't exist in those times, or at least we didn't realize that he was God at those times. ஏன்னா ராமர் இருந்த காலத்துல நம்மளும் அந்த இடத்துலயே இருந்திருந்தோம் அப்படின்னா மேபி நம்ம அப்பயே மோட்சம் போயிருக்கோம். the very fact that now we are continuing to live shows or signifies that we have not been able to see Perumal at that time. ஒரு நிமிஷம், sorry. சரியா? சோ விபவாவதார காலத்துல பெருமாள் எடுத்த அவதாரங்கள் எல்லாம் நம்ம சேவிக்க முடியல, பட் நம்மளால இப்ப கோவில்ல ராமரை சேவிக்க முடியாது இல்லையா? கோவில்ல கிருஷ்ணரை சேவிக்க முடியாது, கோவில்ல நரசிம்மரை சேவிக்க முடியாது. அந்த கோவில்ல பெருமாள் எடுத்துட்டு இருக்கிற ஃபார்ம் தான் அர்ச்சா நிலை. அர்ச்சா அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம், அர்ச்சை அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லுவோம், அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது ரெண்டுத்திலுமே சொல்றது. சோ விபவ நிலையில பெருமாள் ஏன் வந்தார்? பிகாஸ் we cannot see him in பரநிலை and வியூக நிலை in this body. சோ நம்மளுடைய ஆக்சசிபிலிட்டிக்காக பெருமாள் விபவாவதாரம் பண்ணார். பட் அதுலயும் டைம் லைன் டிஃபரன்ஸ் வந்துடுத்து. பெருமாள் இருந்த காலத்துல நம்மளால அவரை சேவிக்க முடியல, அதனால எல்லா காலத்திலயும் சேவிக்கிறதுக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரம கிருபையோட பெருமாள் கோவில்களுக்கு வந்து சேர்ந்தார் அர்ச்சாவதாரமா. இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். சோ இது ஃபோர்த். ஃபிஃப்த் ஒன்னு இருக்கு, ஃபிஃப்த் ஃபார்ம். அது என்னன்னு கேட்டா நம்மளுக்குள்ளேயே பெருமாள் இருக்காரு, நம்ம மனசுக்குள்ள பெருமாள் இருக்காரு அந்தர்யாமியா. பட் அதை ரியலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளாம் இப்போ நீங்களாம் குழந்தைகள், ஏனும் குழந்தை மாதிரிதான், நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது, ஞானம் கிடையாது இல்லையா? ரிஷிகள் மாதிரி யோகிகள் மாதிரி தியானம் பண்ணி 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 அந்தர்யாமி பெருமாளை, மனசுக்குள்ள இருக்கிற பெருமாளை பாக்குறது, அவரை பத்தி நினைக்கிறது, அவரை சேவிக்கிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். அவ்வளோலாம் ஜென்ரலா பீப்புள் இருக்காது, அதனால அதுவும் டஃப் தான். சோ இந்த 5 ஃபார்ம்ஸ்ல எது மோஸ்ட் ஆக்சசிபிள் அப்படின்னு கேட்டா இந்த அர்ச்சா நிலை அப்படிங்கிறது தான். சோ ரிவைசிங் அகெயின், பெருமாளுடைய 5 ஃபார்ம்ஸ், 5 நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டா, பரநிலை which is in Paramapadam or Vaikuntham, that is the original house of Perumal. Next is Vyuha nilai, that is the forms that Perumal takes to perform official duties. Then comes Vibhava nilai, that is incarnations or avatarams of Perumal so that we can see him. Then comes Archa nilai, or the forms that we can see in temples, because when he did Vibhavavatara we probably did not see him at that time. So for us to see him today, he is available as Archa form. And there is another form called as Antaryami, which is right inside us in our hearts. சரியா? So இதுல வந்து most accessible form of பெருமாள் எதுன்னு கேட்டா அர்ச்சா நிலை தான். அர்ச்சா நிலையில இருக்கிற பெருமாள் ரொம்ப 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 ஆக்சசிபிள். அவர் எங்க கிடைப்பாருன்னு கேட்டா அவர் தான் கோயில்ல கிடைப்பார். அங்கேருந்துதான் கோயில் அப்படின்ற கான்செப்ட் வருது. இப்ப கோயில் அப்படின்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கோ அப்படின்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம். சுவாமி, த பாஸ் அப்படின்னு அர்த்தம். இல் அப்படின்னா இருப்பிடம், இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். சுவாமி இருக்கிற இல், கோ இருக்கிற இல், கோயில், the place where the master resides. absolute master யாரு? பகவான் தான். அதனால கோயில் அப்படிங்கிறது பெருமாள் இருக்கிற இடம். நீங்களா ரொம்ப அழகா சொன்னேன் செஷனுடைய ஸ்டார்டிங்ல. சோ
சோ பெருமாள் இருக்கிற இடத்துக்கு கோயில்னு பேரு. அந்த ஃபார்ம் ஆஃப் பெருமாள் இன்சைடு கோயில் இஸ் கால்ட் அர்ச்சாநிலை ஆர் அர்ச்சாவதாரம். இப்போ சந்நிதி அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் இருக்கிற இடம் சந்நிதி, பெருமாள் சந்நிதி, பெருமாள் சந்நிதியில போய் சேவிச்சேன் அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பேன். சோ சந்நிதினா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். சத்து அப்படின்னா பகவான் பெருமாள்னு அர்த்தம். சத்து நிதி போல நிக்கிறார். நிதினா என்னன்னா ட்ரெஷர். பெருமாள் இஸ் ஆர் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் இல்லையா? சோ த பிளேஸ் where the treasure called Perumal dwells is called Sannidhi. சத்து நிதி போல இருக்கிற இடம் சந்நிதி. ஓகேவா? அடுத்தது தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, ஆலயம் அப்படின்னு. கோயிலுக்கு பரியாய வாசி, that is சமானார்த்தி, that is synonym is ஆலயம். ஆலயம்னா என்னன்னு கேட்டா நம்மளோட மனசு ஆலயமாறுது, லயமாறுது, போய் சேர்றது எங்க? பகவத் அனுபவத்துல. எந்த ஒரு இடத்துல பெருமாள் கிட்டக்க நம்மளோட மனசு போய் லயம் அடையறதோ, where our heart unites with Perumal and his experience, that place is ஆலயம். சோ ஆலயம், ஆலயத்துக்கு போனேன்னா என்ன அர்த்தம்? எங்க போய் பெருமாள் கிட்டக்க நன்னா ஈடுபட முடியுமோ அந்த இடத்துக்கு போனேன், அதுதான் ஆலயம், கோயில் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அதனுடைய மீனிங்கோட கத்துக்கிறோம். ஒண்ணு கோயில். கோயில்னா என்ன? ஓனா சுவாமி. கோ இருக்கிற இல், இருப்பிடம். கோ இருக்கிற பிளேஸ், the place where the master resides, அதுதான் கோயில். சந்நிதினா என்ன? சத்துனா பகவான், அவர்தான் நிதி, ட்ரெஷர். அந்த சத்து நிதியா நிக்கிற இடம் சந்நிதி. அடுத்தது ஆலயம். ஆலயம்ங்கிறது தமிழ் வார்த்தை. எந்த இடத்துல பெருமாளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, பகவத் அனுபவத்துல நம்ம மனசு லயம் அடைகிறதோ, மனசு போய் சேர்றதோ, அதுக்கு ஆலயம்னு பேரு. இப்போ அடுத்தபடியா ஒரே ஒரு நிமிஷம், சாரி. அடுத்தபடியா நம்ம மூலவர் உற்சவர் இந்த 2 விஷயத்தை பத்தி பார்க்கலாம். மூலவர் அப்படின்னா யாரு, உற்சவர் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். இப்ப கோவில்ல ஒரு இம்மொபைல் ஃபார்ம்ல நமக்கு பெருமாள் தெரிவார் இல்லையா? கர்ப்பகிரகம்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம் போன கிளாஸ்ல. அந்த கர்ப்பகிரகம் அப்படிங்கறதுல இருக்கிற பெருமாள் அவர் இம்மொபைலா இருக்க. அவர்தான் மெயின் மூர்த்தி. சோ அவருக்கு மூலமூர்த்தி அப்படின்னு பேரு. சோ இந்த மூலமூர்த்தி எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, அவர் அந்த இடத்துல இருந்து நகர மாட்டார். வேற அவருக்கு எதிர இன்னொரு மூர்த்தி இருப்பார் பெருமாள். அவருக்கு உற்சவ மூர்த்தின்னு பேரு. அந்த உற்சவ மூர்த்தியானவர் வெளியில எல்லாம் வருவார், ப்ரொசஷன்ல, புறப்பாட்டுல வருவார். அவருக்கு உற்சவ மூர்த்தி அப்படின்னு பேரு. ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சங்களா, ஜஸ்ட் கம்.
க்ஷமிக்கணும்மா. ஓகே, we just resume back. சோ மூலமூர்த்தி அப்படிங்கிறவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற அந்த ஃபிக்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற பெருமாள். உற்சவமூர்த்திங்கிறவர் வெளியில ப்ரொசஷனுக்குலாம் வரக்கூடிய பெருமாள். சரியா? சோ எல்லா பெருமாள்களுமே கோவில்ல பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருப்பா. பிரதிஷ்ட அப்படின்னா என்னன்னு கேட்டா மந்திரபூர்வமா அவளை சாக்ரடைஸ் பண்ணிருப்பா. அதாவது நம்மளுக்குலாம் என்ன தோணும், பெருமாளை பார்த்தா பெருமாள்னு தான் தோணணும். அது ஒரு விக்கிரகம், அது வெறும் ஸ்டாச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பெருமாள் அந்த இடத்துல பிரதிஷ்டை ஆயிருக்க. பெருமாளுடைய எனர்ஜி has been consecrated in that idol that we see. சோ அதனால அது ஐடல் கிடையாது, பெருமாள் அப்படிங்கறத நம்பணும். சோ பிரதிஷ்டைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதிஷ்டா பண்ணிருப்பா கண்டிப்பா பெருமாள்களை எல்லாம் கோவில்கள். சரியா? இப்போ கோவில்கள்ல இந்த மூலமூர்த்தி 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம். ஒன்னு ஸ்டாண்டிங் போஸ்டர், தட் இஸ் கால்ட் நின்ற திருக்கோலம். அதனுடைய எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள். யூ கேன் see it in the picture here. இந்த பெருமாள் ஸ்டாண்டிங் போஸ்டர்ல இருப்பார். அடுத்தது இருந்த திருக்கோலம் ஆர் சிட்டிங் போஸ்டர்ல இருக்கிற பெருமாள். அவரை எங்க சேவிக்கலாம்? அதனுடைய எக்ஸாம்பிள் எங்கன்னு கேட்டா வானமாமலை அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற பெருமாள் உட்கார்ந்து இருப்பார், சிட்டிங் போஸ்டர்ல இருப்பார். அதுக்கு இருந்த திருக்கோலம் ஆர் அமர்ந்த திருக்கோலம் அப்படின்னு பேர். அப்புறம் சில பெருமாள்லாம் படுத்துன்னு இருப்பா, ரிக்ளைனிங் போஸ்டர்ல இருப்பா. அவ யாருன்னு கேட்டா, அதனுடைய எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள். சோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், போஸ்டர்ஸ் ஆஃப் பெருமாளுக்கு திருக்கோலங்கள்னு பேரு. அது பேசிக்கலி 3 டைப்ஸ். நின்ற திருக்கோலம் ஆர் த ஸ்டாண்டிங் போஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்து பெருமாள். நெக்ஸ்ட் இஸ் சிட்டிங் போஸ்டர் ஆர் இருந்த திருக்கோலம், ஃபார் எக்ஸாம்பிள் வானமாமலை பெருமாள். And then we have கிடந்த திருக்கோலம் or reclining posture, for example ஸ்ரீரங்கம் பெருமாள். ஆச்சா? இப்போ இந்த பெருமாள்கள்லாம் கோவில்கள்ல இருக்கான்னு சொன்னோம். சோ கோவில் இருக்கிற எல்லா இடமுமே க்ஷேத்திரங்கள் அப்படின்னு கொண்டாடப்படுறது. க்ஷேத்திரம்னா பிளேஸ்ன்னு அர்த்தம். பட் ஜென்ரலி சம்பிரதாயத்துல க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப சேக்ரடான ஒரு பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். சோ க்ஷேத்திரம்ல டைப்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் பேசிக்கலி. அது என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திவ்ய தேசம். திவ்ய தேசங்கள்லாம் என்னன்னு கேட்டா the places which have been sung by ஆழ்வார்ஸ். ஆழ்வார்கள்னா யாரு நம்ம போன செஷன்ல பார்த்திருக்கோம். ஆழ்வார்கள்னா பாடின க்ஷேத்திரங்களுக்கு, ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசம்ஸ்னு பேரு. and then we have அபிமான ஸ்தலம். அபிமான ஸ்தலம்னா ஆழ்வார்கள் அந்த க்ஷேத்திரத்தை பாடல, பட் ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடி இருக்கா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா மேல்கோட்டை. மேல்கோட்டை அப்படின்ற க்ஷேத்திரம் இருக்கு, இட்ஸ் வெரி ஃபேமஸ். அங்க சுவாமி ராமானுஜர் அப்படிங்கிற ஆச்சாரியன் ரொம்ப நாள் இருந்தார், ரொம்ப கொண்டாடினார் அந்த க்ஷேத்திரத்தை. சோ இட் இஸ் கால்ட் அஸ் அபிமான ஸ்தலம். இப்போ இன்னொரு கேட்டகரி ஆஃப் க்ஷேத்திரம்ஸும் இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா புராண ஸ்தலம்னு பேரு. இப்ப சம் kshetras are very very importantly mentioned in Puranas. They are not sung by Alvars or Acharyas, but they have Puranic significance. அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் புராண ஸ்தலங்கள்னு பேரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா புஷ்கரம் அப்படிங்கிறது. சோ டைப்ஸ் ஆஃப் க்ஷேத்திரம் என்ன? திவ்ய தேசம், அபிமான ஸ்தலம் அண்ட் புராண ஸ்தலம். திவ்ய தேசங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம். ஆழ்வார்கள்லாம் எந்த க்ஷேத்திரத்தை பாடினாலோ அந்த க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள். இன்னொரு கேட்டகரி அபிமான ஸ்தலம். அபிமான ஸ்தலம்ங்கிறது ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடின ஸ்தலம். and then we have புராண ஸ்தலம், the places of Puranic importance. சரியா? now we have lot of benefits of going to temples. Why do we go to temples? Basically 4 things. For virtue and peace in society. நம்ம கோவிலுக்கு போனோம்னா லோகமே க்ஷேமமா இருக்கும்.
if we go to temple, then we are spreading positivity in the society. Secondly, going to temples ensures righteous rule in the country. Governance நன்னா இருக்கணும் அப்படின்னா அல்டிமேட் கவர்னர் பெருமாள் கிட்டக்க போய் சரண்டர் பண்ணணும். அவரை போய் செவிச்சோன்னா ரைட்டியஸ் ரூல் இருக்கும். இது வந்து சொசைட்டிக்காக முதல் 2. அதுக்கப்புறம் அடுத்த 2 நம்மளுக்காக. கோவிலுக்கு போனா நம்ம பாப்பங்கள்லாம் போகும். இட் வில் ரிமூவ் அவர் sins and it will give us peace of mind. So we can be happy, peaceful going to temple. We can get rid of all our sins and also do some good for the society and the governance of the country. சரியா? So இது ரொம்ப முக்கியம். இப்போ திவ்ய தேசங்கள் என்னம்மா? அதிலே நம்ம டெம்பிள்ஸ்க்கு போவோம், ஃபெஸ்டிவல் நாளுமோ. வெரி குட், வெரி குட், ரொம்ப சூப்பர், நல்லது. ஓகே, இப்ப வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த திவ்ய தேசங்கள் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? திவ்ய தேசங்கள்ங்கிறது வந்து ஆழ்வார்கள் பாடின க்ஷேத்திரங்கள். ஆழ்வார்கள்னா திவ்ய பிரபந்தம் பாடி இருக்கா, அதுல பாடப்பட்ட தேசங்களுக்கு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பேரு. Divya Desams are 108 in number, and visiting these places, reading or knowing about them gives us great merit or punya. Now we are just going to understand about one Divya Desam. Okay, we just going to understand or know some facts about one Divya Desam, that is Srirangam. And ஸ்ரீரங்கம் திவ்யதேசத்துல என்ன இருக்கு, எந்த பெருமாள் இருக்கார், எந்த தாயார் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். எங்க அந்த பெருமாள் வந்தார் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடியன் will just do a small revision. कविताजितकल्लोली कन्यका कान्तवक्षसे करुणादिगुणाढ्याय कमलानिधये नमः. Divyadesa Vaibhavam. Let's know about Divyadesams based on the Divyadesha Vaibhava Stuti composed by Ashu Kavi Sarvabhauma Shri Swami. Divyadesams are holy places sung by divine saints known as the Divya Suris or Alvars. They are 108 in number. The first amongst Divya Desams is Srirangam or Tiruvarangam. The Lord here is known as Ranganatha and is found in the reclining posture on his serpent bed Adisesha. The goddess here is known as Ranganayaki, and the Vimanam or the divine structure in which the Lord dwells is known as Pranavakriti Vimanam. It is said that the Lord appeared in this Vimanam from the milky ocean or Kshiravdi at the request of Brahmadeva. For a long time, Brahmadeva performed puja or aradhana to this Lord in his land known as Satyaloka, after which he gave this Lord to Ikshvaku, who was a king from the Solar dynasty. Many kings of the Solar race prayed to this Lord, and Lord Rama, who also appeared in the Solar dynasty, gave away this Lord as a present to his dear devotee Vibhishana. Vibhishana carried the Lord from Ayodhya and wanted to proceed to his city Lanka, but it pleased the Lord to come down to the kshetram of Srirangam and rest there in the island between the banks of the rivers Kaveri and Kollidam, and he continues to be there till today to grace all devotees. Srirangam is known to be the shrine where Sri Vaishnavism thrived and continues to thrive even today. Let us know one verse about Srirangam from
the Divyadesha Vaibhava Stuti. Shriranganatho Bhujagendrashayi Shriranganayakya Bhidacha Devi Shrirangagehe Pranava Prakare Shrirangapuryam Sutaram Lasanti. So ஸ்ரீரங்கம் திவ்யதேசம் பத்தி ஒரு குட்டி வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ we will go to see what all we have learned today. சரியா? So 5 forms of Perumal or 5 nilais of Perumal என்ன? 5 forms பார்த்தோம் இல்லையா? என்னது? வேதாந்த் நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க, சொல்லு. 5 forms. Okay, I'll put on the slide so that you can read it out also. Not a problem. சொல்லு கண்ணா, தெரியுதா? சொல்லு. 5 forms என்ன? பர, vyuha, vibhava, archa and antaryami. Okay, so now can you tell me what is para form? Samrid id la Sriranga irkiya kanna? Yes sir. ஸ்ரீரங்கா சொல்லட்டும். ரங்கராமானுஜம் நீ நெக்ஸ்ட் சொல்லு. ஓகே, பர நிலைனா என்னமா ஸ்ரீரங்கா? பெருமாள் எல்லா கடையும் இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கார் பெருமாள். பரநிலைனா என்ன எக்ஸாக்ட்லி? ஸ்ரீ ரங்கராமானுஜம் நீ சொல்லு. எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கா? பரநிலைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறது இல்ல கண்ணா. பரநிலைனாக்கா பரமபதத்துல இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார் பெருமாள். சரியா? பரநிலைனா எங்க இருக்கார் பெருமாள்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. வியூக நிலைனா என்ன? வியூக நிலைனா என்ன வைஷ்ணவி? பெருமாள் திருப்பார்கடல்ல. வெரி குட், திருப்பார்கடல்ல இருக்கார். 4 ஃபார்ம்ஸ்ல இருக்கார். ஓகே, வெரி குட், சூப்பர். நவ நெக்ஸ்ட் கவின் நீ சொல்லு. விபவ நிலைனா என்ன? பெருமாள் பூமியில் அவதரிச்ச நிலை. சூப்பர், பெருமாள் பூமியில அவதரிச்ச நிலை. வெரி குட், அவதாரங்கள். ஃபேண்டாஸ்டிக். இப்போ அடுத்தது அர்ச்சா நிலைனா என்ன? ஸ்ரீரங்கா நீ சொல்லு. இப்போ அர்ச்சா நிலைனா அர்ச்சா நிலைனா கரெக்ட், வெரி குட். தீக்ஷா நீ சொல்லுமா. அந்தர்யாமி நிலைனா என்ன? everywhere is omnipresent sir. omnipresent பெருமாள் இருக்கார், கரெக்ட். பட் அந்தர்யாமி நிலைனா நம்மளோட ஹார்ட்ஸ்குள்ள இருக்கிற பெருமாள். சரியா? சோ கிளாரிஃபைங் இட் அகைன். பரநிலை இஸ் பெருமாளின் வைகுண்டா. வியூக நிலை இஸ் பெருமாளின் திருப்பார்கடல். விபவ நிலை இஸ் அவதாரம் லைக் தசாவதாரம். அர்ச்சா நிலை இஸ் பெருமாளின் டெம்பிள்ஸ். and antaryami nilai is perumal inside our hearts. Okay, perumal is omnipresent. That is true for everything, right? அந்த இடத்துல ஒரு பேர் வெச்சிட்டு இருக்கார் பெருமாள், அந்த 5 forms. சரியா? ஓகே, இப்போ அர்ச்சா நிலைங்கிறது தான் கோவில்ல இருக்கிற நிலைகள். சோ இப்போ கோவிலுக்கு 3 டேர்ம்ஸ் பார்த்தோம் நம்ம. கோயில், சந்நிதி, ஆலயம் அப்படின்னு 3 பார்த்தோம் இல்லையா? So what is the meaning of koil? I put the slide and then raise your hand.
Okay, can I see new hands being risen? Okay, Dhriti நீ சொல்றியா? Unmute பண்ணிருக்க. What's the meaning of கோவில்னா சுவாமி, அப்புறம் கோனா சுவாமி, இல்லனா இருக்கிற இடம். சூப்பர். கோனா சுவாமி இல்லனா இருக்கிற இடம். வெரி குட். நன்னா சொன்னே. ஆதம் நீ சொல்லுமா சந்நிதினா என்ன? I'll show you the slide again. So what is sannidhi? அடியன் சன்னனா பெருமாள், சத்துனா பெருமாள், நிதினா ட்ரெஷரடி. சூப்பர் கண்ணா. So சத்து அப்படிங்கிற நிதி எந்த இடத்துல இருக்கோ அது சந்நிதி. Okay, sat plus nidhi becomes sannidhi in sandhi. Super. Okay, very good. Now next, what is alayam? Hridya, can you tell me that? I'll show you the slide once. Yeah. So what is alayam? அது நம்மளோட ஹார்ட் வந்து எங்க இருக்கு அந்த இடம் அடியன். நம்மளோட ஹார்ட் எங்க பெருமாள் கிட்டக்க போய் அப்படியே லயம் ஆயிடுறதோ, லயம்னா என்ன, அப்சார்ப் ஆயிடுறதோ அது ஆலயம். சரியா? ஓகே ஓகே அடியன். நைஸ். நல்லா சொன்னீங்க எல்லாரும். சூப்பர். சோ இப்ப வந்து கோவில்ல மூலவர் உற்சவர்னு 2 பேர் இருக்கா. மூலவர் யாரு, உற்சவர் யாரு? வேதாந்த் நீ சொல்லு, மூலவர் யாரு? கேக்கலடா கண்ணா, கிட்ட வந்து சொல்லு. மூலவர்னா உற்சவருக்கு பின்னாடி இருப்பார். உற்சவர்னா இந்த மாதிரி, உற்சவர்னா மூலவருக்கு முன்னாடி இருப்பார். நான் சொன்னேன். பட் என்னன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. உற்சவருக்கு தான் உற்சவம் நடக்கும். உற்சவம்னா என்னன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்குலாம்? சோ உற்சவங்கள் யாருக்கு பண்ணுவாளோ அவர் உற்சவர். அவர் தான் வெளியில வருவர். கோவில்ல இருந்து வெளியில வரவர் உற்சவர். கோவில்லயே இருக்கிறவர் மூலவர். ஓகே, மூலஸ்தானத்துல இருக்கிறவர் மூலவர். உற்சவங்கள் பண்ணிக்கிறவர். சரியா? இப்ப அடுத்தது இந்த மூலவர் வந்து 3 ஃபார்ம்ஸ்ல இருப்பார். இது தமிழ்ல இருக்கு இந்த ஸ்லைடு. சோ ஐ டோன்ட் திங்க் தமிழ் தெரிஞ்சால வழியே இது உங்களால படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதை ரிப்பீட் பண்றேன். தட் இஸ் நின்ற கோலம் ஸ்டாண்டிங் பாஸ்டர், இருந்த திருக்கோலம் ஆர் சிட்டிங் பாஸ்டர், அண்ட் கிடந்த திருக்கோலம் ஆர் ரிக்ளைனிங் பாஸ்டர். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸ்டாண்டிங் பாஸ்டர்ல இருக்கிற பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்க, சிட்டிங் பாஸ்டர்ல இருக்கிறவர் வானமாமலையில இருக்க, அண்ட் ரிக்ளைனிங் பாஸ்டர்ல இருக்கிறவர் ஸ்ரீரங்கத்துல இருக்க. ரிக்ளைனிங் ஸ்லீப்பிங் அர்த்தம். ஓகே, சரி. திருத்தி சொல்லு 3 நிலைகளை, 3 திருக்கோலங்கள் என்ன? கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம். வெரி குட், சூப்பர். ஸ்ரீரங்க ராமானுஜம், நீ எக்ஸாம்பிள் சொல்லு 3த்துக்கும். அடியர் நின்ற காஞ்சிபுரம், கரெக்ட். வானமாமலை, வானமாமலை. அப்புறம் கும்பகோணமும் உண்டு, ஸ்ரீரங்கமும் உண்டு. கரெக்ட் தான். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் க்ஷேத்திரம்ஸ் பார்த்தோம். க்ஷேத்திரங்கள் 3 டைப்ஸ். திவ்ய தேசம், அது ஆழ்வார்கள் பாடின க்ஷேத்திரம். அபிமான ஸ்தலம் ஆச்சாரியர்கள் பாடினது. புராண ஸ்தலம் புராணத்துல இருக்கிறது. சோ திவ்ய தேசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம், அபிமான ஸ்தலம்க்கு எக்ஸாம்பிள் மேல்கோட்டை, புராண ஸ்தலத்துக்கு எக்ஸாம்பிள் புஷ்கரம் அப்படின்ற ஒரு இடம். சரியா? So now let's see who can answer this. ஓகே, அடியேனே கேக்குறேன், ரைஸ் பண்ணாதவாளை கேட்க போறேன் இப்போ. காயத்ரி, நீ சொல்றியாமா? காயத்ரி கிருஷ்ணசட்ட கோபன் சொல்லுங்க. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடம் திவ்ய தேசம்.
ஆச்சாரியர்கள் அபிமானம் பண்ண இடம் அபிமான ஸ்தலம், புராணிக் இம்பார்ட்டன்ஸ் ஆன இடங்கள் புராண ஸ்தலம். எக்ஸாம்பிள்ஸ் சொல்றியா? எஸ் சார். திவ்ய தேசமுக்கு ஸ்ரீரங்கம், அபிமான ஸ்தலம் மேல்கோட்டை, புராண ஸ்தலம் புஷ்கரம். உன்னை கூப்பிட்டேன் நானு. ஐ திங்க் யூ ஆர் நாட் ஏபிள் டு அன்மியூட் ஆர் வாட் தெரியல. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோயிங் டு டெம்பிள் அப்படிங்கறத ஒன்று பார்த்தோம். அது வந்து 4 பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். 2 வந்து பர்சனல் பெனிஃபிட், 2 சொசைட்டல் பெனிஃபிட். பர்சனல் பெனிஃபிட்ஸ் நம்மளோட பாவம் போகும், நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அண்ட் சொசைட்டிக்கு இருக்கிறது நன்னா ரூல் நன்னா இருக்கும் கண்ட்ரியில. அண்ட் தேர் பி பீஸ் அண்ட் வர்ச்சியூ, ஹாப்பினஸ் இந்த சொசைட்டி பேசிக்கலி. சரியா? இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது திவ்ய தேசத்துல ஒரு எக்ஸாம்பிள், தட் இஸ் ஸ்ரீரங்கம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளோட பேர் ரங்கநாதன், தாயாரோட பேர் ரங்கநாயகி, அங்க இருக்கிற விமானத்தோட பேரு பிரணவாகிருதி விமானம் ஆர் பிரணவாகார விமானம். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அந்த கதை எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் வந்தார் அப்படின்னு கேட்டா, பிரம்மா தபஸ் பண்ணார் பெருமாளை குறிச்சி. அதனால திருப்பார்கடல்லேந்து பிரணவாகார விமானத்துல ரங்கநாதன் வெளியில வந்த ரொம்ப நாள் பிரம்மா அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சூரிய குலத்துல வந்த, சூரியன் இருக்கிற சன் காடு, அவரோட குலத்துல வந்த இக்ஷ்வாகு அப்படின்னு ஒரு கிங்குக்கு அந்த பெருமாளை கொடுத்தாரு. ஏன்னா அந்த இக்ஷ்வாக்குக்கு ரொம்ப ஆசையாயிட்டான் அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணணும்னு. பிரம்மாவோட ஊருக்கு போவார் அவர் அப்பப்போ, இக்ஷ்வாக்கு அப்பப்போ இந்த பெருமாளை சேவிப்பார். பார்த்தா ஆசையா இருக்கும், இவ்வளவு அழகா இருக்கே இந்த பெருமாள், நம்மளுக்கும் ஆராதனை பண்ண கிடைச்சா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சார் அந்த இக்ஷ்வாக்கு. அதனால பிரம்மா கிட்டக்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டார். பிரம்மா ஓகே அப்படின்னு கொடுத்தார். அந்த இக்ஷ்வாக்கு அதை ஆராதனை பண்ணிட்டே வந்தார். அவருக்கு அப்புறம் அவரோட பிள்ளை அவரோட பிள்ளை அவரோட பிள்ளை அப்படின்னு அந்த சோலார் டைனாஸ்டில சன் காடுடைய லீனியேஜ்ல, சன் காடுடைய ஃபேமிலி டிசெண்டன்ட்ஸ்ல எல்லா கிங்ஸும் இந்த ரங்கநாதனை ஆராதனை பண்ணிட்டே இருந்தா. அப்ப அவருக்கு ரங்கநாதன் பேர் இல்லையா, அப்ப அவருக்கு வெறும் நாராயணன் தான் பேரா இருந்துதான். அந்த பெருமாளை ஆராதனை பண்ணிட்டே வந்தா. எப்ப வரைக்கும் ஆராதனை பண்ணினான்னு கேட்டா, ராமர் காலம் வரைக்கும் ஆராதனை பண்ணான். ராமர் சோலார் டைனாஸ்டில வந்த ஒரு கிங். சோலார் டைனாஸ்டில தான் அவதாரம் பண்ணார், சூரிய குலத்துல அவதாரம் பண்ணார் ராமர். அந்த ராமர் கால பர்யந்தம், ராமர் காலம் வரைக்கும் இந்த பெருமாளை அவளே ஆராதனம் பண்ணிட்டு இருந்தா. அயோத்தியாலதான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா இந்த பெருமாளை. அப்புறம் என்னாச்சு, ராமர் அவதாரம் பண்ணார், சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், காட்டுக்கு போனார், அப்புறம் லங்கைக்கு போனார், ராவணனை ஜெயிச்சார், திரும்பி வந்தார், பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், 11,000 years ரூல் பண்ணார். ரூல் பண்ணி முடிச்ச உடனே அவதாரம் எல்லாம் பினிஷ் ஆயிடுது, கிளம்பி போலாம், வைகுண்டத்துக்கு திருப்பி போலாம் அப்படின்னு நினைச்சார். அப்படி நினைக்கிறச்சே விபீஷணன் இருந்தான். அப்போ விபீஷணன் ரொம்ப குட் அசுரா கிங், ராட்சசா கிங். அவன் சிரஞ்சீவி. சோ அவனால ராமரோட திருப்பி போக முடியல. பட் ராமரை பிரிஞ்சிருந்தா கஷ்டமா இருக்கும் இல்லையோ, ரொம்ப சேடா இருந்தான் விபீஷணன். அதனால ராமர் சொன்னார், விபீஷணா நீ கவலைப்படாத, நீ என்னோட பெருமாளை வச்சுக்கோ. சோ இந்த நாராயணன் நான் இத்தனை நாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அவரை நீ வச்சுக்கோ, நீ அவரை வச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமர் கொடுத்தார். சரின்னு விபீஷணன் அவனோட ஊருக்கு அந்த பெருமாளை ஏழை பண்ணின்னு போலாம், எடுத்துன்னு போலாம் அப்படின்னு ஃபிளை பண்ணிட்டே லங்காக்கு போயிட்டு இருந்தான். ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா இப்போ, அதுதான் அந்த காலத்துல லங்கா. அந்த லங்கா தான் விபீஷணனோட கேபிட்டல், அவனோட ஊர். அங்க போலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தான். அப்ப நடுவுல வழியில ஒரு சந்தியாவந்தன் பிரேக் எடுத்துக்கலாம், சந்தியா காலமா இருந்தது. அவன் ஏதோ பெருமாளுக்கு பிரேயர் பண்ணணும், பெருமாளை ஆராதனை பண்ணணும், கையில பெருமாள் வச்சுட்டு இருக்கானே, அவருக்கு ஏதாவது பண்ணணும், உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக் எடுத்துக்கலாம் ஜேர்னில இருந்து அப்படின்னு இறங்கினான். அந்த விபீஷணன் பெருமாளை இறக்கி வச்சான். எங்க அப்படின்னு கேட்டா, அழகான ஒரு ஐலாண்டு, 2 ரிவர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு ஐலாண்ட். காவேரின்னு ஒரு ரிவர், கொள்ளிடம்னு ஒரு ரிவர். இது ரெண்டும் இப்படி
பைஃபர்கேட் ஆகி இருக்கு. சுத்தி ஒரு நடுவுல ஒரு சர்க்குலர் பீஸ் ஆஃப் லேண்ட். அது ஒரு அழகான ஐலாண்ட், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்படியே கிரீன் லஷ் கிரீன் பிளான்ட்ஸோட, அந்த பிளான்ட்ஸ்ல அழகா பீட்டில்ஸ் எல்லாம் ஹோவர் பண்ணிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிறவாள்லாம் ஹாப்பியா இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்த பார்த்தா அவ்வளவு அழகா ரம்யமா இருந்துதான். பெருமாள் டிசைட் பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம்னு பேரு, அந்த ஐலாண்டுக்கு. அங்க இறக்கின உடனே பெருமாள் வந்து அங்கேயே இருக்கார். ஏன் அங்க வந்தார் பெருமாள், எதுக்கு இந்த மாதிரி நடந்தது, ஏன் விபீஷணனுக்கு இறக்கணும்னு தோணித்துன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்ன ஆச்சா, அந்த ஐலாண்ட்ல, அந்த பியூட்டிஃபுல் ஐலாண்ட்ல தர்மவர்மா அப்படின்னு ஒரு கிங் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கேட்டா, அவன் வந்து தசரதருடைய ஃப்ரெண்டு. ராமரோட அப்பா தசரதர் இருந்தாரோ இல்லையோ, அந்த தசரதருக்கு ஒரு ஃப்ரெண்டு தர்மவர்மான். அந்த தர்மவர்மா அயோத்தியாவுக்கு அப்பப்ப போவான் தசரதரை மீட் பண்றதுக்கு. மீட் பண்றச்செல்லாம் இந்த பெருமாளை சேவிப்பான். இந்த நாராயணன் பெருமாள் இவ ஆராதனை பண்ணிட்டு இருக்காளே, அந்த பெருமாளை சேவிச்சா அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துதான். ஐயோ, இந்த பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார், எவ்வளவு அழகா இருக்கார், நம்மளுக்கு ஆராதனை பண்ண கிடைச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் என்ன பண்ணான், அவன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பெருமாள் எங்க ஊருக்கு வந்தா தேவல, எங்க ஊர்ல வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தபஸ் பண்றான். அவனோட ஊர் இந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தை தான் அவன் கவர்ன் பண்ணிட்டு இருக்கான். சோ அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த ராஜா. அந்த ராஜாவோட தபஸ்க்கு பலன் கொடுக்கறதுக்காக இப்ப பெருமாள் அங்க வந்துட்டார். வந்து அங்கே இருக்க விபீஷணன் இப்ப திருப்பி கிளம்பணும் அப்படின்னு பாக்குறான். கிளப்ப முடியல, பெருமாளை நகர்த்தவே முடியல. இத்தனை நாள் அயோத்தியா டு ஸ்ரீரங்கம் ஆல் த வே விபீஷணன் ஈஸியா தூக்கின்னு வந்தாச்சு. ஆனா இப்ப மட்டும் நகர்த்தவே முடியல. ஏன் பெருமாளே அப்படின்னு விபீஷணன் கண்ணீர் விட்டு கேட்டாராம். அப்போ பெருமாள் சொன்னார், விபீஷணா டோன்ட் வரி, நான் ஒன்னதான் பார்த்துட்டு இருப்பேன். ஐ வில் ஃபேஸ் சவுத்வர்ட்ஸ் அண்ட் லுக் அட் யூ. தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்னு ஆழ்வார் பாடுற. நான் உன்னோட ஊரை இங்கேந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ ராட்சசன் தானே, நான் உன்னை இங்கேந்தே பார்த்தாலே உனக்கு அந்த கட்டாட்சம் எல்லாம் ஃபுல்லா கிடைச்சிடும், உன்னால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால நீ கவலைப்படாத, நான் இங்கேந்தே உனக்கு கட்டாட்சம் பண்றேன் உன்னோட ஊருக்கு. எனக்காக இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன தபஸ் பண்ணா, இங்க பெருமாள் வரணும்னு தபஸ் பண்ணான். விபீஷணன் என்ன கேட்டுண்டார், ராமரை விட்டு பிரிஞ்சு அந்த கஷ்டம் தெரியாம இருக்கணும்னு கேட்டுண்டார். சோ அந்த கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் விபீஷணன் கரெக்டா டிஃபைன் பண்ணிலாம் கேட்கல, ஜெனரலா கேட்டார். சோ அவருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அவரை பார்த்துட்டே இருந்தாலே விபீஷணனுக்கு ஹாப்பி ஆயிடும். that was good for him. whereas தர்மவர்மாங்கிற ராஜா wanted பெருமாள் to come to that particular place ஸ்ரீரங்கம். சோ பெருமாள் எல்லா பக்தர்களுக்கும் அவ நினைச்சதை கிராண்ட் பண்ணுவார். அவளுக்கு எது நல்லதோ அதை கிராண்ட் பண்ணுவார். அவளுக்கு எது நல்லதுங்கிறத அவளுக்கு நினைப்பா கொடுத்து அவளை நினைக்க வச்சு அதை கேட்க வச்சு அதை கிராண்ட் பண்றாரு இந்த இடத்துல பெருமாள் ரொம்ப அழகா. சோ தர்மவர்மாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணார், விபீஷணனுக்கும் அனுகிரகம் பண்ணார், ஸ்ரீரங்கத்துல செட்டில் ஆயிட்டார். ஸ்ரீரங்கத்துல இருக்கார் இன்னும் இருந்துட்டு இருக்கார். எதுக்கு இருக்காருன்னா நம்மளெல்லாம் காப்பாத்த, நம்மளுக்கெல்லாம் சேவை சாதிக்க இருந்துட்டு இருக்கார் பெருமாள். அப்படிங்கிறதுதான் ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்டோரி. சரியா? அந்த வீடியோல இவ்வளவு டீடைல்ஸ் இல்ல ஸ்டோரியில, பட் இப்போ அடியன் நரேட் பண்ண. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரம்மா ஃபர்ஸ்ட் பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணார். சோ பெருமாள் பார்க்கடல்ல இருந்து வந்தார் பிரணவாக்கார விமானத்துல. அண்ட் தென் அவர் இக்ஷ்வாகுக்கு கொடுத்தார். இக்ஷ்வாகு இஸ் a descendant of சூர்யா. அந்த இக்ஷ்வாகுனுடைய ரேஸ்ல வந்த கிங்ஸ் எல்லாரும் பெருமாளை ஆராதனை பண்ணினா டில் ராமா. அப்புறம் ராமர் விபீஷணனுக்கு கொடுத்தார். விபீஷணன் லங்கா கழிச்சுண்டு போறச்சே நடுவுல ஸ்ரீரங்கத்துல இறக்கினார் பெருமாளை. அதுக்கு காரணம் தர்மவர்மான் ஒரு ராஜா அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறத்துல இருந்து பெருமாள் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கார். அவர் சவுத் ஃபேசிங்கா இருக்கார். ஏன்னா சதர்ன் டைரக்ஷன்ல தான் லங்கா இருக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து. அதனால சவுத் ஃபேசிங்கா விபீஷணனை இன்னைக்கும் பார்த்துட்டே பெருமாள் இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. அப்படிங்கிறது ஸ்டோரி. ஓகேவா? சோ தட் இஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு உங்களுக்கு எந்த அசைன்மெண்ட்டும் இல்ல. ஜஸ்ட் என்ஜாய் த செஷன் அண்ட் ட்ரை டு recollect the facts. சரியா? சரி, இப்ப எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன்? ஸ்ரீரங்க ராமானுஜம் அண்ட் ஸ்ரீரங்கா ரெண்டு பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். எனி क्वेश्चन? வேதாந்த் நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன், உனக்கு क्वेश्चन இருக்கா? ஒண்ணும் இல்ல. சரி, யாரும் இல்ல. தன்யாஸ்மி திருத்தி ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா?
அன்மியூட் பண்ணிருக்க நீ? No, okay, no problem. சரி, அப்ப doubts எதுவும் இல்லைன்னா we'll finish today's session. You will probably get a homework on this next time when you do a session. As of now, there is no homework. சரியா? Okay. அப்போ இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி, ஜெயஸ்ரீ.